1 லிட்டர் பெட்ரோல் 2 ரூபாய்தான். அரபு நாடுகளில் கூட இந்த விலைக்கு கிடைக்காது. இவ்வளவு மலிவான விலையில் கிடைக்க காரணம் என்ன? கொட்டி கிடக்கும் எண்ணெய் வளம் மற்றும் குறைவான மக்கள் தொகையின் காரணமாக இந்த நாட்டில் பெட்ரோல் விலை மிக மிக குறைவாக உள்ளது. இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 100க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் 1 லிட்டர் பெட்ரோலை இந்திய ரூபாயின் மதிப்பில் 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் நாடு எது என்பது உங்களுக்கு தெரியுமா? டாலர் மதிப்பீட்டில் இந்த நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோல் $0.02 ஆகும். எண்ணெய் வளம் அதிகம் இருக்கும் அரபு நாடுகளில் கூட இந்த விலைக்கு பெட்ரோல் விற்கப்படுவதில்லை. அந்த நாடு வேறெதுவும் இல்லை, தற்போது அமெரிக்காவால் சுற்றி வளைக்கப்பட்டு உலக நாடுகளின் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுள்ள வெனிசுலா தான். வெனிசுலாவில் கொட்டி கிடக்கும் எண்ணெய் வளம் மற்றும் குறைவான மக்கள் தொகையின் காரணமாக அங்கு பெட்ரோல் விலை மிக மிக குறைவாக உள்ளது. வெனிசுலாவின் எண்ணெய் வளம் என்பது அந்த நாட்டின் பொருளாதார முதுகெலும்பாக மட்டுமல்லாமல் உலக அரசியலை தீர்மானிக்கும் ஒரு கருவியாகவும் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 3030 கோடி பேரல்கள் எண்ணெய் வெனிசுலாவிடம் உள்ளது. இதன் சந்தை மதிப்பு சுமார் $17.3 டிரில்லியன். இந்திய ரூபாயின் மதிப்பில் 1400 லட்சம் கோடி ரூபாய். மிக பெரிய வளத்தை கொண்டிருந்தாலும் வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தி மிக குறைவாகவே உள்ளது. ஆம், 1990களில் ஒரு நாளைக்கு 35 லட்சம் பேரல்கள் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டது. மாத்ரோவின் ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார சீரழிவு மற்றும் அமெரிக்க தடைகளால் ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேரல்களுக்கும் குறைவாகவே உற்பத்தி செய்யப்படுகின்றது. தற்போதைய சூழலில் உலக எண்ணெய் உற்பத்தியில் வெனிசுலாவின் பங்கு வெறும் 1% மட்டுமே. மாத்ரோவின் வீழ்ச்சிக்கு பிறகு வெனிசுலாவின் எண்ணெய் கிணறுகளை அமெரிக்க நிறுவனங்கள் நிர்வகிக்கும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெனிசுலாவின் சிதைந்துள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகளை சீரமைக்க சுமார் 18 மாதங்கள் ஆகும் என்றும் இதற்கு பல பில்லியன் டாலர்கள் முதலீடு தேவைப்படும். தற்போது ஒரு நாளைக்கு 1 மில்லியன் பேரல்களுக்கும் குறைவாக உள்ள உற்பத்தியை அடுத்த 2 ஆண்டுகளில் 1.5 மில்லியன் பேரல்களாக உயர்த்தவும் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. வெனிசுலாவில் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கவும் அமெரிக்கா தயாராகி வருகின்றது.